உத்தரப்பிரதேச மாநிலம் கர்பாரி ராஜ்பா என்ற பகுதியில் ஒரு பெண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அழுகிய நிலையில் சடலம் இருந்துள்ளது. யார் அவர், எப்படி இங்கு வந்தார், நடந்தது கொலையா போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த பெண் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருப்பதாக உடற்கூராய்வு அறிக்கை முடிவுகள் வந்திருக்கின்றன. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கொல்லப்பட்டவர் ராணி தேவி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். 52 வயதான இவர் ஜித்தோலி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். திருமணமாகி கணவன் மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற ராணி தேவி அதன் பிறகு திரும்பி வரவில்லை. இதனால் அவரை காணவில்லை என புகார் கொடுத்திருக்கிறார்கள். சடலத்தின் அங்க அடையாளங்கள் ராணி தேவியோடு ஒத்து போயிருக்கிறது. அத்தோடு அவரது குடும்பத்தினரும் அவர்தான் என்று உறுதி செய்திருக்கிறார்கள். ராணி தேவியை கழுத்தை நெரித்து கொல்லும் அளவுக்கு பகையோடு இருந்தவர் யாராக இருக்கும் என்று போலீசார் துருவி விசாரணை நடத்திய போதுதான் அருண் என்ற பெயர் அடிபட்டிருக்கிறது. ராணி விடிய அருணுடன் செல்போனில் பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அருணை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கின்றன. இருபத்தைந்து வயதான அருண் குருகிராமில் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். இன்னும் திருமணமாகவில்லை. இன்ஸ்டாகிராமில் தனக்கான இணையை அருண் தேடிக்கொண்டிருந்த போதுதான் ராணி தேவியின் புரோஃபைல் கண்ணில் சிக்கியிருக்கிறது. சிக் என்ற தோற்றத்தோடு இளமை ததும்ப புகைப்படங்களை ராணி தேவி தனது இன்ஸ்டா கணக்கில் பதிவிட்டிருந்தார். அந்த போட்டோக்களை பார்த்ததும் அருண் ஆகாயத்தில் மிதந்திருக்கிறார். ராணி தேவிதான் தனக்கேற்ற ஜோடி என டிஎம்மில் காதல் ரசம் சொட்ட மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். எதிர்முனையில் ராணி தேவியும் அந்த காதல் மெசேஜ்களுக்கு ஹார்டின்களை அனுப்ப இருவரும் காதலில் விழுந்திருக்கிறார்கள். செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்ட பிறகு அந்த காதல் மேலும் அதிகரித்திருக்கிறது. முப்பொழுதும் வீடியோ காலில் மூழ்கி காதல் முத்தெடுத்திருக்கிறார்கள். வெர்ச்சுவலிலேயே குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள். போட்டோவில் பார்த்ததைப் போலவே அதே கவர்ச்சி தோற்றத்தில் வீடியோ காலிலும் காட்சி கொடுத்திருக்கிறார் ராணி தேவி. டேட்டாவை காலி செய்து வெர்ச்சுவலிலேயே 1.5 ஆண்டு காதல் வாழ்க்கை கரைந்திருக்கு. ஆன்லைன் காதலை ஆஃப்லைனில் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்ல அருண் துடியாய் துடித்திருக்கிறார். பலமுறை நேரில் சந்திக்க அழைத்தும் மறுத்து வந்த ராணி தேவியால் அதற்கு மேல் நோ சொல்ல முடியவில்லை. சமீபத்தில் ஒரு நல்ல நாள் குறித்து இருவரும் நேரில் சந்திக்க முடிவு செய்திருக்கிறார்கள். பல கனவுகளோடு அருண் காத்திருக்க ராணி தேவி அவரது முன் தோன்றியிருக்கிறார். ஆனால் அருணால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. காரணம், போட்டோக்களிலும் வீடியோக்களிலும் 25 வயது அழகு தேவதையாக தோன்றிய ராணி தேவி நேரில் 52 வயது ஆயாவாக நின்றால் யாரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? பலமாக மேக்கப் போட்டும் ராணி தேவியால் இன்ஸ்டாவில் இருந்த ராணியைப் போல் மாற முடியவில்லை. இருந்தும் தனது காதல் மேல் இருந்த நம்பிக்கையில் அருணை காண வந்திருக்கிறார். அதிர்ச்சியில் உறைந்து போன அருண் மீண்டு வருவதற்கு நீண்ட நேரம் பிடித்தது. இன்ஸ்டா ஃபில்டர் மூலம் ராணி தேவி இளமையாக காட்டிக்கொண்டு தன்னை ஏமாற்றிவிட்டதை அருணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சம்பவத்துக்கு பிறகு இன்ஸ்டா காதலியை கழட்டிவிட நினைத்திருக்கிறார். ஆனால் அருண் அனுப்பிய காதல் மெசேஜும் அன்பு பொழிய கொஞ்சி பேசிய வாய்ஸும் ராணி தேவிக்குள் நங்கூரமிட்டு நின்றிருக்கிறது. இதனால் அருணை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் இருந்திருக்கிறார். அத்தோடு இந்த 1.5 வருட பழக்கத்தில் அருணின் செலவுக்கென்று 1 லட்சத்துக்கு மேல் பணமும் கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அருணிடம் கூறியிருக்கிறார் ராணி தேவி. ஆனால் அதற்கு அருண் கராராக மறுப்பு தெரிவிக்கவே, நான் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடு என கிடுக்கிப்பிடி போட்டிருக்கிறார் ராணி தேவி. அத்தோடு போலீசில் புகார் கொடுத்து உள்ளே தள்ளிவிடுவதாகவும் அன்பாக மிரட்டியிருக்கிறார். கம்பி எண்ணிறையா இல்ல கழுத்துல தாலி கட்டுறியா என்ற 2 சாய்ஸும் அருணுக்கு ஆபத்தானதாகவே தெரிந்திருக்கிறது.
இதனால் ராணி தேவியின் கதையை தடயமே இல்லாமல் முடிக்க நினைத்திருக்கிறார். சம்பவத்தன்று தனிமையில் சந்திக்க வேண்டும் என ராணி தேவியை கோட்பாலி அருகே உள்ள கர்பாரி ராஜ்பாய் என்ற பகுதிக்கு வரவழைத்திருக்கிறார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்ற இருவரும் எதிர்காலம் குறித்து பேசியிருக்கிறார்கள். காதலன் மனம் இறங்கிவிட்டார் என ராணி தேவிக்குள் மகிழ்ச்சி பொங்கி இருக்கிறது. அவரின் துப்பட்டாவை வாங்கிய அருண் பின்பக்கமாக நின்று ராணி தேவியின் கழுத்தில் போட்டு இறுக்கி இருக்கிறார். சம்பவ இடத்திலேயே ராணி தேவியின் மூச்சு நின்று விட்டது. அவரின் செல்போனில் இருந்த சிம்மை கழற்றி எறிந்த அருண் சடலத்தை புதருக்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அருணை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.